குழந்தைகளே, ஒரு நிலவொளி இரவில் வானத்தை பாருங்கள். அங்கே பல்லாயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் மின்னுவதைக் காணலாம் அல்லவா? அவை ஒவ்வொன்றும் ஒரு சிறு விளக்கு போல பிரகாசித்து இரவு வானத்தை அழகாக்குகின்றன. இன்று நாம் கேட்கப் போகும் கதை அந்த அழகான நட்சத்திரங்களைப் பற்றியதுதான். ஒரு காலத்தில் மிகத் தொலைவில் நம் கண்ணுக்குத் தெரியாத ஒரு மேகக்கூட்டத்திற்கு மேல் நிலா இளவரசி வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு நட்சத்திரங்கள் என்றால் ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு நாளும் இரவு வரும்போது நட்சத்திரங்கள் எப்படி மின்னி ஒளிர்கின்றன என்று அவள் ஆசையாக பார்ப்பாள். ஒரு நாள் இரவு நிலா இளவரசிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. என்ன நடந்தது தெரியுமா? அவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றாக மங்கத் தொடங்கின. சில நட்சத்திரங்கள் அப்படியே மறைந்தே போய்விட்டன. வானம் இருண்டு போனது. இளவரசிக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவளது மனம் கவலையால் நிறைந்தது. அப்போதுதான் ஒரு சின்ன மின்மினி பூச்சி தன் சின்னஞ்சிறிய ஒளியுடன் அவள் அருகே பறந்து வந்தது. அந்த மின்மினி பூச்சிக்கு நிலா இளவரசியின் கவலை புரிந்தது போலிருந்தது. அது தனது சிறிய ஒளியை இளவரசியை நோக்கி காட்டியது. அந்த சிறு ஒளி, "நம்பிக்கையை இழக்காதே, நான் உனக்கு துணையாக வருகிறேன்" என்று சொல்வது போலிருந்தது. நிலா இளவரசிக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது. அவள் அந்த சிந்த மின்மினி பூச்சியையும் துணைக்கு அழைத்து கொண்டு தொலைந்து போன நட்சத்திர ஒளியை தேடி புறப்பட்டாள். அவர்களது பயணம் இருண்ட வானத்தின் வழியே சென்றது. வழியில் அடர்ந்த மேகங்கள், சின்ன சின்ன இருட்டுச் சுழல்கள் என பல தடைகள் வந்தன. ஆனால் நிலா இளவரசியும் மின்மினி பூச்சியும் நம்பிக்கையை விடவே இல்லை. கடைசியில் பல தடைகளைத் தாண்டி அவர்கள் ஒரு இருண்ட மூலையை அடைந்தார்கள். அங்கே என்ன இருந்தது தெரியுமா? தொலைந்து போன நட்சத்திர ஒளிகள் அனைத்தும் ஒரு சின்னஞ்சிறிய குடுவைக்குள்ள அடைப்பட்டு கிடந்தன. நிலா இளவரசியும் மின்மினி பூச்சியும் சேர்ந்து அந்த குடுவையை திறந்து நட்சத்திர ஒளிகளை மீண்டும் வானத்தில் விடுவித்தனர். மெதுவாக ஆனால் உறுதியாக நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றாக மீண்டும் வானத்தில் மின்னி ஒளிரத் தொடங்கின. வானம் பழையபடி அழகாக மாறியது. நிலா இளவரசியின் முகத்தில் புன்னகை பூத்தது. Thanks for watching. Subscribe me.